ஹலோ ஆல், வெல்கம் டு ஆர்ட்ஸ் ஆஃப் அமிர்தினி. அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த சாரீக்கான ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது தான். ஸோ இந்த ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என் கிளைண்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஸ்ட் ப்ளீட்ஸ் நான் மெஷர்மெண்ட் எடுத்து அதை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அயன் பாக்ஸ் வந்து ஹீட் பண்ணாமல் ஜஸ்ட் அதை ஆஃப்லேயே வச்சு அந்த அழுத்தத்தை வச்சு நான் வந்து இதுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த இம்ப்ரெஷன் வச்சு நான் ப்ளீட்ஸ் ஈவனாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்களே, அவங்க தான் வந்து என்னோடய டாட்டர். ஸோ அவங்க தான் இந்த வீடியோவுக்கு வந்து வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோவுக்கு மட்டும் இல்லை, நான் என்ன பண்ணாலும் என் கூடயே வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஹலோ சொல்கிறாங்க அவங்களுக்கு. அவங்க வந்துட்டு இங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பேர் தான் அமிர்தினி. ஸோ அவங்களோட பேர் தான் இந்த சேனலுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆர்ட்லாம் பண்ணுறது வந்து அமிர்தினி அப்படின்னு கேட்காதீங்க, ஒன்று கூட பண்ண மாட்டாங்க. என்னை டிஸ்டர்ப் வேணால் பண்ணுவாங்க. நான் ஏன் இவங்களோட பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய கதை அப்படின்னு சொல்லுவேன்னு நினைப்பீங்க. பட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்னோடய பேர் வந்து வச்சா எதுவுமே நல்லா போகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மூட நம்பிக்கை. ஸோ அதனால் ஜஸ்ட் அவங்களோட பேர் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணி அதை வச்சு நான் இந்த ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பின் வச்சு நான் இதை செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே அவங்களோட பொட்டு வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அந்த பொட்டை வேறு வைக்கலன்னா அது ஒரு பிரச்சனை ஆகிடும். ஸோ அந்த பொட்டை வச்சுட்டு இங்கே வந்து திருப்பி என்னோடய வேலையை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ கையாலேயே தேய்ச்சி இந்த ஃபுல் சாரீக்கான ஷோல்டர் ப்ளீட்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறமே தான் நான் எப்போவுமே அயன் பண்ணுவேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கையிலேயே நான் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இவங்க வந்து இப்படி தான் எனக்கு நடுவில் ஹெல்ப் பண்ணுறதா அவங்களே நினச்சிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. பட் அது ஹெல்ப்பாகவே இருக்காது, டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். பட் அதை அவங்கக்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னோன்னா என்ன நடக்கும், பெரிய பிரச்சனை நடக்கும். ஸோ அதனால் நான் சொல்லாமல் தேங்க்யூ, வெரி குட் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிட்ருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க அப்படி பக்கத்தில் வந்து நல்ல பிள்ளமாக நடித்து இந்த அயன் பாக்ஸில் கை வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி வருவாங்க. அதுக்கு என்னென்னமோ டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம வந்து மயங்கிடக்கூடாது. அப்படியே அவங்கள எடுத்து கீழே விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட அயனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபுல் ஷோல்டருக்குமே வந்து நான் பின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய அயனிங்கை நான் பண்ணிக்கிறேன். தென் ஷோல்டர் ப்ளீட்ஸ் முடித்ததும் இப்போ செஸ்ட் ப்ளீட்ஸ். இதுக்கு என் கிளைண்ட்க்கான மெஷர்மெண்ட் வச்சு நான் மெஷர்மெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். மெஷர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து செஸ்ட் ப்ளீட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டாக கரெக்டாக ஒரே மாதிரியான அளவில் இருக்கிற மாதிரி நான் அதை அரேஞ்ச் பண்ணி நான் வந்து ஒரு அயன் வந்து கொடுத்துக்கிறேன். நான் வந்து ஸ்டீமர் அயன் பாக்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணலை. நான் நார்மல் அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு பிகினர் அப்படின்றதுனால எனக்கு இந்த அயன் பாக்ஸில் எப்படி வந்து வைக்கணும், அது எப்படி இருக்குன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இதோட டெம்பரேச்சர் எனக்கு நல்லா பழக்கப்பட்டது. நான் இன்னும் ஸ்டீம் அயன் பாக்ஸில் வந்து நான் வந்து பழக்கப்படலை. அது பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அண்ட் எப்போவுமே பசங்களை வச்சுக்கிட்டு
அயர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கியான விஷயந்தான். நான் ரொம்ப கவனத்தோடு தான் பண்ணுவேன். நீங்கள் எல்லாருமே வந்து வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு பார்த்துட்ருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ வந்து பயப்பட வேண்டாம். நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துட்டு தான் நான் பண்ணுவேன். ஸோ நமக்கு எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அயர்ன் பாக்ஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அவங்கள கிளப்பிட்டேன். தென் செஸ் பீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இந்த கொசுவம் பார்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் அதை பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கு நடுவில் என்னோடய பொண்ணு நிறைய அட்டகாசம் பண்ணாங்க. ஸோ அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அந்த ப்ளீட்டெல்லாம் வந்து கொசுவம் ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதை பின் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் சைட் கொஞ்சம் அயர்ன் பண்ணிவிட்டேன். அப்படியே பேக் சைட்லேயும் நல்லா அயர்ன் பண்ணிட்டோன்னா அது அழகாக மடிப்பாக அந்த மடிப்பு வந்து அழகாக படிஞ்சிடும் எல்லாமே. தென் ஃபுல்லாக வந்து நான் இதை அழகாக அரேஞ்ச் பண்ணி கீழே வரைக்கும் கீழேயும் ஒரு பின் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கேயும் ஃபுல்லாக அழகாக அயர்ன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளோ ப்ராப்பராக வீடியோ அண்ட் எடிட்டிங் தெரியாது. ஸோ அதில் ஏதாச்சும் நிறை குறைகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதில் என்னால் ப்ராப்பராக காமிக்க முடியாததெல்லாம் அடுத்த வீடியோஸில் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு அயர்ன் எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு இதை ஃபுல்லாக திருப்பி போட்டு இந்த பார்ட் வந்து மடித்து வச்சுட்டு தென் செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து அது மேலே இருக்க மாதிரி மேலே போட்டுடுறேன். தென் அது முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிட்ட வச்சு கிட்ட நெருக்கமாக வச்சு அரேஞ்ச் பண்ணால் தான் அழகாக நம்மளால் மடிக்க முடியும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு மடிப்பு, அந்த சைடில் ஒரு மடிப்பு, அப்படியே 2 மடிப்பையும் மேலே வச்ச மாதிரி ஒரு மடிப்பு ஒன்று மடித்தோன்னா மொத்தமாக முடிச்சிடும் இந்த பாக்ஸ் ஃபோல்டிங். ஸோ அப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷோல்டர் ப்ளீட்ஸை ஒரு 4ஆக மடித்து உள்ளாரையே சொருவி வச்சிட்டோம்னா நமக்கு அழகான ஒரு ப்ளீட்டட் சாரீ ரெடி. ஸோ கடைசியாக என்னோடய பொண்ணு வெரி குட் சொல்லிட்டாங்க. அப்படின்னா இது வந்து ப்ராஜெக்ட் சக்ஸஸ்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் டு ஆல்.